ஹாய் மக்களே. ஐபிஎல்லோட ஃபஸ்ட்டு மேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 2026 ஐபிஎல் டாடா ஐபிஎல்லோட ஃபஸ்ட்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நம்ம ஆர்சிபி வெர்சஸ் தடாலடி எஸ்ஆர்ஹெச் டீமு. ஸோ மேட்ச் வந்து செம்ம பரபரப்பாக இருக்க போது. ஏன்னா 6 and 4 பவுண்டரிஸுக்கும் சிக்ஸர்ஸுக்கும் பஞ்சமே இல்லை. அதுவும் முக்கியமாக எஸ்ஆர்ஹெச் மேட்ச் போன வருஷத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷமும் கண்டிப்பாக அவங்கள தான் நம்ம 280 300 ரன் அடிக்க போகிற ஒரு டீம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ரிவியூ வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்சிபி பற்றி பேசிடலாம். ஏன்னா ஆர்சிபி பற்றி தான் நம்ம பேசணும். ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்க தான். ஸோ எப்படி போனாலும் ரஜத் பட்டிதார் தான் நமக்கு கேப்டனாக இருக்க போகிறாரு. விராட் கோலி த கிங் ஆஃப் கிங்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே ஆட போகிறாரு. அதுவும் நம்ம பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில். ஸோ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பரும் சரி ஃபீல்ட்லேயும் சரி ஆர்சிபிக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி. ஃபில் சால்ட்டோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் கன்சர்ன் தான். பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டுக்கு வந்துட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு பட்டாசு கிளப்பிடுவார்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல். ஏன் நான் தேவ்தத் படிக்கலை சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும், லாஸ்ட் இயர் ஐபிஎல் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் சும்மா காட்டடி செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லைனப்பில் தேவ்தத் படிக்கல் தான் இறங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜேக்கப் பெத்தல் இறங்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம். ஏன்னா வேர்ல்டு கப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. பட் ஜேக்கப் பெத்தலை விட நம்ம டிம் டேவிட்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா போன வருஷம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் அவர் தான். அவரை கொண்டு போகலாம் மிடில் ஆர்டருக்கு. அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா வந்து கொஞ்சம் ஃபார்ம் ட்ராப் ஆன மாதிரி, அவுட் ஆஃப் ஃபீல்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஜிதேஷ் சர்மா கண்டிப்பாக ஆடணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் மேட்ச்சில் புலந்து கட்டிட்டு ஆர்சிபியை வந்து இதுக்கு எடுத்துகிட்டு போனார் ஃபைனல்ஸுக்கு. ஸோ ஜிதேஷ் சர்மா ஆட வைக்கலாம். ரொமாரியோ ஷெபர்ட் கண்டிப்பாக ஆடணும். ஏன்னா ஓவரும் போடுவார். ஓவர் போட்டு 60 ரன் கொடுத்தாலுமே அந்த மனுஷன் இறங்கினார்னா 10 பாலுக்கு 30 ரன், 20 பாலுக்கு 50 ரன் அடிச்சு கொடுக்குற பிளேயர். அதுவும் போன வருஷம் சிஎஸ்கேவை காட்டடி மரணடி, அது கலீல் அகமதையெல்லாம் வெட்டி வீசினாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் ரொமாரியோ ஷெபர்ட் கண்டிப்பாக ஆடணும். குர்னால் பாண்டியா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸு. அவங்க டீமில் இருக்க ஆஸ்தான ஸ்பின்னர்னே சொல்லணும். கண்டிப்பாக அவரும் ஆடணும். ஸோ குர்னால் பாண்டியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட். எல்லாரும் வரமாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தோம், வந்துட்டாருங்க, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாரு. ஃபியூ மேட்சஸ் அவைலபிளாக இருப்பார்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஃபியூ மேட்சஸ் அவைலபிளாக இருந்து அது ஃபியூ மேட்ச் ஒரு 6 மேட்ச் இருக்காரா, 6 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துறாரா, சந்தோஷம்னு சொல்லிட்டு விட்டுறணும். அப்புறம் புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், எஸ் தயால் இது கிடையாது, லைக் அவர் ஆட போகிறது கிடையாது. ஏன்னா எஸ் தயால் வந்து கேஸில் மாட்டிக்கிட்டாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஆட போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதில் இன்னொருத்தர் எடுத்திருக்காங்க. ஜேக்கப் டஃபி போவாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்தியாவில் செம்ம அடி வாங்கியிருக்காரு ஜேக்கப் டஃபி. வேர்ல்டு T20 பவுலர் தான், ஓகேவா, ஃபஸ்ட்டு T20 பவுலர். பட் செம்ம அடி வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பதில் இன்னொருத்தர் இருக்காரு, எடுத்திருக்காங்க, மந்தீப் மங்கேஷ் யாதவ், கரெக்ட். ஸோ மங்கேஷ் யாதவை இவங்க ஆட வச்சு பார்க்கலாம். நல்ல டேலண்ட் உள்ள பர்சன். ஸோ புவனேஸ்வர் குமாருக்கும் ஒரு சப்போர்ட் இருந்த மாதிரி இருக்கும். மங்கேஷ் யாதவ் வந்து லெஃப்ட் ஹேண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை வந்து நீங்கள் இதில் டெத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீமில் போனாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். மேட்ச்சில் நான் சொன்ன மாதிரி பவுண்டரிஸ், சிக்ஸஸ் வந்து பறக்க விடுவாங்க. ஸோ இதுதான் ஆர்சிபி ஸ்குவாட். இப்படி போனால் நல்லாயிருக்கும். அவங்க பட் தெரியல எப்படி எடுத்துகிட்டு போவாங்க. நுவான் துஷாராவால் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இன்ஜுரி கன்சர்ன் நினைக்கிறேன். ஸோ அவர் ஆடுவாரா என்னங்கிறதா எனக்கு தெரியல. ஸ்ரேயா சர்மா வந்து இவரோட ரிப்ளேஸ்மெண்ட் தான், யாரோட, குர்னால் பாண்டியாவோட ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ ஆடுவாரா மாட்டாரான்னு தெரில லைனப்பில். மேபி குர்னால் பாண்டியாவுக்கு ஏதாவது ஃபார்ம் அவுட்டு இல்லை இன்ஜுரி கன்சர்ன்னா மட்டும் அவர் உள்ளே இறக்கி விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி போனாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பெஸ்ட்டு டீம் இது. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாடை பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாட் 2026 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆப்ஷன்லேயும் எடுத்திருக்காங்க. அது போக இது ட்ரேட் பண்ணி விட்டுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், நம்ம கேப்டன், அவர் வருவாரா மாட்டாரான்னு தெரில. ஃபியூ மேட்சஸ் அவைலபிலிட்டி இஷ்யூ இருக்குது. அங்கே ஹெசல்வுட் மாதிரி இங்கே பேட் கமின்ஸு ஆடுவாரா என்னன்னு தெரியாது. அண்ட் மிடில் ஆர்டருக்கு இவங்க வந்து லியாங் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரில அவரை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்கல்ல, கண்டிப்பாக ஆட வைப்பாங்க. பட் ஒரு ஆட வைக்கிறது ஒன்று தான், ஆட வைக்காதது ஒன்று தான், ஓகேவா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க போன வருஷம் இருக்கிற அதே டீம் தாங்க. டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டும் கொஞ்சம் ஃபார்ம் ட்ராப்பு.
அபிஷேக் சர்மா ஓப்பனிங்கில் ஆடத்தான் செய்வாங்க. பட் எனக்கு தெரியல, இப்போ நம்ம இந்தியன் T20 வேர்ல்டு கப்லேயே தெரிஞ்சு போச்சு அபிஷேக் சர்மாவுக்கு ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் கையிலேயே கேட்ச் கொடுக்குறாரு, விக்கெட்டை விட்டுறாருன்னு. ஸோ மேபி டீம்ஸ் ஆர்சிபி மட்டும் இல்லை, மற்ற டீம்ஸ் அதே தான் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஸ்பின்னருக்கு போவாங்க. ஸோ அவரோட ஃபார்மும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் ஹென்ரி கிளாசன், இஷான் கிஷன் அவர் தான் கேப்டன்னு சொல்லியிருக்காங்க டெம்பரவரியாக. அவர் செம்ம ப்ரைம் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை வந்து ஆட வைப்பாங்க. நிதிஷ் ரெட்டி ப்ராக்டிஸ் மேட்சாக இருக்கட்டும், கொஞ்சம் சில மேட்சஸ்லாம் நல்லா போடுறாருன்னு கேள்விப்படுறேன், நல்லா ஸ்விங் ஆகுதாமா. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். வேற யார், உனத்கட், ஹர்ஷல் பட்டேல், ஸோ இவங்க ஜீசன் அன்சாரி, இவங்கெல்லாம் தான் ப்ரைம் பிளேயர்ஸ் ஆட போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சலில் அரோரான்னு ஒரு பிளேயர் இருக்கார், ஓகேவா? அவரை வந்து ஆட வச்சு ட்ரை பண்ணலாம், காட்டடி அடிக்கிறாராமா. ஸோ அவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் சமி இருந்தார் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, பட் இந்த வருஷம் பாவம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் யாருமே இல்லைங்க. சிவம், ஆமாம், இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரே கிடையாது. ஸ்மரன் ரவிச்சந்திரன் அவரும் சூப்பர் ஃபார்மில் இருக்கார், ப்ரைம் ஃபார்மில் இருக்கார். ஸோ இந்த லைனை போட்டு தான் அவங்க போகணும். 4 பேர் நீங்கள் கேட்கலாம், ஃபாரின் பிளேயர்ஸ் யார் 4 பேர்னு. ஸோ டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன் அங்கேயே முடிஞ்சிருது. எனக்கு லிவிங்ஸ்டனை விட இவங்க கமிந்து மெண்டிஸ்க்கும் பிரைடன் காஸுக்கும் போகக்கூடாது. ஏன் லிவிங்ஸ்டனுக்கு போகணும்? கமிந்து மெண்டிஸ் போன வருஷம் சூப்பராக தான் பண்ணார், அவருக்கு பதில் லிவிங்ஸ்டனுக்கு போயிருக்காங்க. லிவிங்ஸ்டனை விட எனக்கு கமிந்து மெண்டிஸ் தான் போகணும். பட் லைன் அப்பில் லிவிங்ஸ்டன் தாங்க வருவார் கண்டிப்பாக, ஓகேவா? பிரைடன் காஸ் போகலாம், ஈஷான் மலிங்காவும் போகலாம் அவங்க பிரைடன் காஸ் பதில். ஏன் ஈஷான் மலிங்கா சொல்லலாம், நல்லா போட்டுட்டு இருக்காராமா ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ அவருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்காங்க. பட் எஸ்ஆர்ஹெச்கிட்ட வந்து இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல், உனத்கட் மட்டும்தான் நம்பி போகிறாங்க இந்தியன் பேசர்ஸ்க்கு. ஸோ கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் அடி வாங்குற ஒரு பவுலர்ஸாக இருக்காங்க. பேட்டிங் பிரச்சனையே இல்லைங்க. 300 அடிக்கிறியா, நான் 300 தாண்டி போய் அடிக்கிறேன், 250 அடிக்கிறியா, அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்காங்க, ஓகேவா அவங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், 280 அடிக்கிறாங்கன்னே வைங்க, யார், நம்ம எஸ்ஆர்ஹெச். ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. இந்த பவுலிங் லைனை இப்போ வச்சு போனீங்கன்னா ஆர்சிபி கிட்ட வந்துடுவாங்க, மேபி வின் கூட பண்ணிட்டு போகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆர்சிபிக்கு வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வந்து விக்ட்ரி பர்சன்டேஜ் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். எப்படி வேணாலும் மாறலாம், நமக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்தளவுக்கு ஆர்சிபி வின் பண்ணும். உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், யார் ஜெயிப்பா அப்படின்னு, ஆர்சிபியா எஸ்ஆர்ஹெச்சா? ஸோ விராட் கோலியா பேட் கமின்ஸாங்கிறவ கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கேம் தான் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஐபிஎல் என்கவுண்டரில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த மேட்ச் ப்ரிவியூ வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள், யார் ஜெயிப்பா, மேபி யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச். நான் சொன்ன லைனப்ஸை விட நீங்கள் சொல்கிற லைனப்ஸையும் பார்க்கலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். Until then, signing off from Media Sandhi. Bye.